நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட்னு. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க. அப்படி நீங்கள் எனேபிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அந்த பேஜை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க. உங்களை வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டிங் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். யூடியூப்பில் போட முடியாத வீடியோக்களை எல்லாம் சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டிங் குரூப்பில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுவான சில தகவல்களும் அதில் உங்களுக்கு வரும். நண்பர்களே, கடைசி 2 வீடியோவில் பெரிய சைஸ் கெடாக்களை பற்றி பார்த்தோம். இந்த கெடாக்கள் மட்டுமே இல்லாமல் நம்ம வளர்ப்பு குட்டிகளையும் அன்றைக்கி எடுத்தோம். ஒரு 3 பேருக்கு ஏறக்குறைய ஒரு 100 குட்டி பக்கம் நம்ம எடுத்திருப்போம். அதில் தருமபுரி டிஸ்ட்ரிக்கு அரூர் பக்கத்துக்கு ஒரு 50 குட்டி எடுத்து கொடுத்தோம். அந்த 50 குட்டி பற்றின டீட்டெயில் நம்ம இதில் பார்க்கலாம். விற்றவங்களுடைய வண்டியிலிருந்து நம்ம வண்டிக்கு நம்ம மாற்றிட்டு இருக்கிறோம். அதை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதில் 55 குட்டி இருக்குது. நம்ம வாங்கினது 50 குட்டி தான். ஒரு 100-200 கூட இருந்தால் கூட 40 குட்டியாக எடுத்துங்க. 15 குட்டி நம்ம கழிச்சிடலாம், பொடி குட்டியெல்லாம் கழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எடுக்க வந்த பார்ட்டி வந்து எங்களுக்கு பொடி குட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, 50 குட்டியாகவே எடுத்துக்கிறோம், விலை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசி விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் 50 குட்டியாக எடுத்தோம். ஜோடி 12,000 ரூபா, ஒரு குட்டி 6,000 ரூபா விழுது. 40 குட்டி எடுத்திருந்தால் 12,500 ரூபா வந்திருக்கலாம். அதாவது 6,250 ரூபா வந்திருக்கும். ஒரு குட்டி மேலே 250 ரூபா அதிகமாக வந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு 100-200 கூட இருந்தால் கூட செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்போ அந்த பொடி குட்டியெல்லாம் கழிஞ்சிரும். 2.5 மாத குட்டி அந்த மாதிரி குட்டியெல்லாம் இருந்தால் கூட அது அதில் கழிஞ்சிரும். அதனால் நம்மளுக்கு குட்டிங்க வெயிட் கெயின் ஆகாமல் போகிறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி குட்டிங்களை நம்ம ஃபஸ்ட்டு மந்த்து கேர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபஸ்ட் மந்த்து நம்ம எந்த அளவுக்கு நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெயிட் கெயின் வந்து அடுத்தடுத்த மாதங்களில் நமக்கு வரும். இந்த ஃபஸ்ட்டு மாதம் மெயினாக இடம் மாறும்போது, தண்ணி மாறும்போது சளி பிடிக்கும். அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். சில பேர் போன உடனே ஆக்சி டெட்ராசைக்ளின் அந்த மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டுடுறாங்க. அது 10 kgக்கு 1 ml அந்த மாதிரி கணக்கு வச்சு போடுறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரோடாக்ஸ், பிஹெச் அந்த மாதிரி சிறப்புகளெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. டோனோ பூஸ்ட்டில் கலந்து கொடுத்தா நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்கவுங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த சளி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவார்மிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து பிபிஆர் இந்த மாதிரி போட்டுட்டு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம வளர்த்துட்டு வரும்போது குட்டிகள் வந்து தெளிவாக வளரும், வெயிட் கெயினும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபீடை பொறுத்த வரைக்கும் ஒரே வாட்டி நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடாது. 50 கிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 75 கிராம் 100 கிராம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். டிடி கேட்டில் ஃபீடு, நம்மளுடைய டிடி கேட்டில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இளங்குட்டிகளுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். கழிச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராது. வெயிட் கெயின் நல்லாயிருக்கும். நிறைய பேர் இப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம டிடி கேட்டில் ஃபீடை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் 20-25% ப்ரோட்டீன் இதில் இருக்குது. ஸோ வெயிட் கெயின் நல்லாவே இருக்கும். நம்பி தைரியமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி குட்டிகளுக்கு கிரேசிங் வாய்ப்பு இருந்தால் 2-3 நாள் கிரேசிங்கில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டால் ஃபெட்டுக்கு பழக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டினியூவாக கிரேசிங்காக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அது ஆல்ரெடி கிரேசிங்கில் இருந்து வந்து தான் தாயாடுகள் கூட சேர்ந்து கிரேசிங் போன குட்டிகள் அப்படின்றதுனால ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதே மாதிரி நம்ம பழக்கிறது நல்லாயிருக்கும். நைட் டைமில் இந்த வேப்ப இலை அந்த மாதிரி நம்ம கட்டி வச்சோன்னா அது ஒரு மைல்டு ஆன்டிபயோட்டிக் மாதிரி அது வேலை செய்யும். ஸோ அதுவும் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் தான். எண்ணிக்கையில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. அதனால் கொஞ்சம் குட்டிகளை மேலே போட்டு கீழே இருக்கிற குட்டிகள்லாம் எண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத கீழே இறக்கி விட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப்பு இருக்குது. 50 குட்டியும் கீழே சரியாக போயிடுச்சு. மேலே ஒரு ஸ்டெப்பு ஃப்ரீயாக தான் போச்சு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு 30 குட்டி இன்னொருத்தருக்கு எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் தருமபுரிக்காரங்க தான். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து முன்னாடியே எனக்கு தகவல் சொல்லி புக் பண்ணியிருந்தாங்கன்னா நான் 2 பேருமே லிங்க் பண்ணியிருப்பேன். ஒரே வண்டியில் போட்டு அனுப்பிச்சிருப்பேன். வாடகையும் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க கடைசி டைமில் சொல்லாமல் முன்கூட்டியே புக் பண்ணிங்க. அதான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குட்டிங்களை எடுக்க வந்தவங்ககிட்ட பேசலாம். அண்ணா வணங்கண்ணா. வணக்கண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேண்ணா. உங்கள் பேர்? என் பேர் விக்னேஷ்ண்ணா. உங்கள் பேர்னா அப்பாவாரு? அப்பா திருப்பதி. அப்பா திருப்பதி. சொல்லுங்கள், எந்த இடத்துலேருந்து வர்றீங்க?
நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோண்ணா. ஆ அரூர் வட்டம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். பயனாங்கம்பட்டி கிராமம். ஆ ஆ ஆ இப்போ ஆடு யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்தோம். குட்டி வாங்கினேன். பரவாயில்ல. சரி, குட்டி வந்தோடனே நைட்லேயே எடுத்துட்டோம். நைட்டில் உடனே டக்குன்னு குட்டி கிடச்சிச்சு, அதனால பரவாயில்ல. சரி வண்டி நீங்கள் எத்தனை அந்த வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு? ப்ராப்ளம் ஆயிடுச்சுண்ணா. சரி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, பரவாயில்ல. சரிண்ணா, நீங்கள் எத்தனை வருஷமாக ஆடு வளர்த்துட்டுருக்கிறீங்க? நாம் தாத்தா காலத்துலேருந்தே ஆடு வளர்த்துருக்கோம். ஆடு தான். மேய்ச்சல் முறையா எப்படி நீங்கள் மேய்ச்சல் முறை தாத்தா காலத்தில் மேய்ச்சல் முறை வச்சுருந்தாங்கண்ணா. நாம கொட்டில் முறையில் போகிறோண்ணா. இல்லை முழுக்க கொட்டில் முறையா இல்லை? கொட்டில் முறை தானே. ஆ சும்மா ஒரு 1 hour வெளியே விடுவோம், அவ்வளோதாண்ணா. 1 hour ஈவினிங் டைமில் அப்போ வந்து கொஞ்சம் வெளியிலையும் போயிட்டு வரும், குட்டிங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு 1 hour மட்டும் வெளியே விடுவோண்ணா. வெளியே விடுவீங்க? மார்னிங் ஈவினிங் 1 hour விடுவோம் வெளியே. தீவனம்னா என்ன மாதிரி தீவன முறை நீங்கள்? தீவன முறை வந்து நாங்கள் வந்து காலையில் மக்காச்சோளம் பருத்தி கொட்டை போடுறோம்னா, மதியம் வந்து பசுந்தீவனம் போடுறோம்னா, அகத்தி வேலி மசாலு, சூப்பர் நெய்பீர் போடுறோம். ஈவினிங் வந்து நம்ம வந்து சோயா புண்ணாக்கு, உளுத்தம் போட்டு துவரம் போட்டு, அப்புறம் நீங்கள் கொடுத்த ஃபீடு டிடி ஃபீடுன்னு ஒன்று போடுறோம். டிடி கேட்டில் ஃபீடு யூஸ் பண்ணுறீங்க? மிக்சிங் போடுறோம். இந்த 4 இதுவும் மிக்சிங் பண்ணி போடுறோம். இப்போ டிடி கேட்டில் ஃபீடு இப்போ கொஞ்ச நாளாக வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, இப்போ நம்ம பசுந்தீவனம் போட்டால் வெயிட் கெயின் வராதுன்றீங்களா? உங்களுக்கு வருதுங்கண்ணா. அடிமான வெயிட் 6 கிலோ ஏறுதுண்ணா. நமக்கு வெயிட் கெயின் 6 கிலோ ஏறுது. கூட பார்த்துட்டேன், 6 கிலோ ஏறுது. மாதம் 6 கிலோ. இப்போ இன்னொரு முறை சொல்லுங்கள். இப்போ மார்னிங் வந்து மக்காச்சோளம் பருத்தி கொட்டை போடுறோம்னா, அப்போ ஒரு 11 o'clock வந்து பசுந்தீவனம் கொடுக்குறோம்னா, திரும்ப ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock நம்ம சோயா புண்ணாக்கு, துவரம் போட்டு, உளுந்து போட்டு, நம்ம டிடி கேட்டில் ஃபீடு 4 கலந்து இப்போ அந்த மாதிரி கொடுத்துருக்குறீங்க. மந்த்லி 6 kg வெயிட் ஏறுது. 6 kg வருது. இப்போ இது இல்லாமல் உலர் தீவனம் ஏதாவது வைக்கிறீங்களா? கடலை கொடி, சோளத்தட்டு அதெல்லாம் இது இல்லை? எல்லாத்துக்கும் பட்சத்தில் கடலை கொடி கொடுப்போம். ஒரு வேளை ஃபஸ்ட் தீவனம் இல்லைன்னா கடலை. ஸோ நீங்கள் ட்ரை ஃபீடுனா கான்சன்ட்ரேட் ஃபீடாக கொடுத்துட்றீங்க, கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து பசுந்தீனி கொடுக்குறீங்க. ஒரு வேளை கொடுக்குறோம். இப்போ நைட்டில் இப்போ அடர் தீவனம் கொடுத்துட்டு முடிச்ச பிறகு திரும்பவும் பசுந்தீவனம் போட மாட்டீங்க? 3 வேளை மட்டும்தான். 3 வேளை மட்டும்தான். காலையில் மார்னிங், காலையில் ஈவினிங் வந்து அடர் தீவனம், மதியம் ஒரு வேளை மட்டும் பசுந்தீவனம்ண்ணா. பச்சை தண்ணி மட்டும் பச்சை தண்ணி தான் வைக்கிறீங்க? ஓகே. உங்களுக்கு வெயிட் கெயின் நல்லா இருக்கு. 6 கிலோ ஏறுதுண்ணா வெயிட் கெயின். சரி, இப்போ தடுப்பூசிகள்லாம் நீங்கள் போட்டுருவீங்க? தடுப்பூசி நாம போடுறது நம்ம 3 மாதம் போட மாட்டீங்க? பூச்சி மருந்து மட்டும் மந்த்லி 1 டைம் கொடுக்குறோம். குடற்புழு மருந்து மட்டும் கொடுக்குறீங்க? இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பக்ரீத் வரைக்கும் வச்சுருப்பீங்களா அந்த குட்டிகளை? இப்போ எத்தனை குட்டி எடுத்துருக்குறோம் நம்ம? 50 குட்டி எடுத்துக்கிறோம். இப்போ ஜோடி எவ்வளோன்னு எடுத்தோம்? ஜோடி 12,000. 12,000 எடுத்தோம். பரவாயில்லைங்களா இது உங்களுக்கு? சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நன்றி. வீட்டுக்கு போன பிறகு இந்த குட்டிகளை எடை போட்டு 13 கிலோ ஆவரேஜாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன மாதிரி 10 குட்டி கழிச்சிட்டு எடுத்திருந்தா 14 కిలో ధారాళமாக వந்திருக்கும். ఫ్రెండ్స్, దీనికి ముందు మనం చూసిన 50 పిల్లలు వచ్చి ధర్మపురికి మనం ఎత్తించిన పిల్లలు జత 12,000 అని ఎత్తినాము. యావరేజ్ లైవ్ వెయిట్ అది వచ్చి 13.5 కిలో ఉన్నాయని చెప్పినారు. ఇప్పుడు మనం చూస్తూ ఉండే పిల్లలు వచ్చి జత 13,000 చెప్పినారు. పార్టీ వద్దని చెప్పిన దానివల్ల మనం మాట్లాడుంటే ఇంకా కొంచెం விலை தங்கி ఉండే అవకాశం ఉంది. நண்பர்களே, இந்த குட்டிகளை நம்ம விலை கேட்டோம். ஜோடி 13 ரூபா சொன்னாங்க. ஆனால் நம்ம விலை பேசியிருந்தால் இன்னும் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 20,000 ரூபா சொன்னாங்க. ஆவரேஜ் லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ இருக்கும். 18, 19, 20, 21, 22 அந்த மாதிரி சைஸில் இதில் குட்டிகள் இருந்தது. நம்ம மேற்கொண்டு விலை பேசலை. விலை அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நம்ம இதை எடுக்கலை. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు యావరేజ్ లైవ్ వెయిట్ ఒక 20 కిలోలు ఉండొచ్చు. జత 20,000 చెప్పినారు. విల జాస్తి ఉంది, దానివల్ల మనం దానిపైన విల మాట్లాడలేదు. ఈ పిల్లలు మనం ఎత్తలేదు. தருமபுரியிலேருந்து இன்னொருத்தர் வந்தார். ஒரு 30 குட்டி எடுத்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அவருக்காக எடுத்த குட்டிகள் தான் இது. மொத்தம் 30 குட்டி. இவருக்கு நைட்லேருந்து நம்ம குட்டிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். நைட்டே இந்த குட்டிகளை கூட நம்ம விலை கேட்டிருந்தோம். ஃபைனலாக ஒரு 12,000 ரூபாயில் வந்து நின்னாங்க. விலை அதிகம்னு சொல்லி பார்ட்டி சொன்னதுனால நம்ம எடுக்கலை. ஆனால் அதே குட்டிகளை நம்ம காலையில் ஜோடி வந்து 11,700 ரூபான்னு எடுத்தோம். இப்போ இதில் ஏன் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 6 குட்டி பெரிய சைஸ் குட்டி அவங்க கொஞ்சம் கூடுதல் விலைக்கு விற்றுட்டாங்க. இப்போ நம்ம காலையில் வெயிட் பண்ணி எடுக்கும்போது இதுதான் பிரச்சனை. இதில் என்னென்னா,
நல்ல குட்டிகள்லாம் போயிடும், கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய குட்டிகள் தான் நிற்கும். இவங்க ஆக்சுவலாக 50 குட்டி பக்கம் எடுக்கணும்னு சொல்லி வந்தாங்க. இவங்களே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தா 2 பேரையும் வந்து, அதாவது ஏற்கனவே ஒரு தருமபுரிக்கார் வந்து 50 குட்டி எடுத்தார் இல்லையா, அதே வண்டியில் கூட நான் போட்டு அனுப்பிச்சிட்ருப்பேன். தனித்தனியாக ஃபைனலாக இவங்க சொன்னாங்க. ஸோ அந்த டைம் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அவங்க வந்து கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ఇవங்க ఫోన్ பண்ணாங்க. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు మొత్తం 30 జత 11,700 ఎత్తినాము. ఈయన కూడా ధర్మపురి నుంచే వచ్చినాడు. ముందే చెప్పుంటే ఇద్దరిది ఒకే బండిలో వేసి పంపించుండొచ్చు. తనితనిగా వచ్చినారు కాబట్టి మనం ఏం చేయనమలేదు. వాళ్ళు தனித்தனியாக బండి எத்துக்கும் வச்சுக்குన్నారు. நண்பர்களே, நம்ம வெள்ளிக்கிழமையாக வீடியோ எடுத்திருந்தா கூட பல்வேறு வேலைகளின் காரணமாக உடனடியாக போட முடியல. நம்ம லேட்டாக போட்டாலும் கரெக்டான தகவல்கள் சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கரெக்டாக எடிட் பண்ணி அதை நம்ம போட்டிருக்கோம். ஸோ எடுத்த மாதிரி நம்ம போடணும்னு சொன்னால் அப்போயே போட்டிருக்கலாம். இங்கே ஒரு பொதுவான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி எனக்கு 50 குட்டி வேணும், 40 குட்டி வேணும், நீங்கள் வந்து குட்டிகளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிப்பீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. நம்ம அப்படி பண்ணுறதில்ல. நியாயமான விலையில் நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகளை நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, அதாவது சந்தை விலையிலேயே நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு சர்வீஸாக தான் இதை செஞ்சிட்ருக்குறோம். ஒரு குட்டிக்கு நம்ம 100 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். இப்போ வர முடியாதவங்களுக்கு நம்ம எடுத்து அனுப்பலாம். ஒரு நம்பிக்கையின் பேரில் நீங்கள் வந்து பணம் போட்டிங்கன்னா நம்ம எடுத்து அனுப்புகிறோம். அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல குட்டிகளாக எடுத்து கொடுத்து அனுப்புறதுக்கு பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு சிலர் கால் பண்ணி எனக்கு சந்தையில் வந்து வேண்டாம், வெளியில் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெளியில் நம்ம எடுக்க முடியாதுங்க, ஏன்னா நம்ம வெட்டைக்குட்டியோடு சேர்த்து எடுக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னால் ஈவினிங்கில் ஒரு 2 ஃபார்ம் பார்க்குறதுக்குள்ளே வந்து இருட்டிடுது. இப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்க ஒரு ஏரியாவிலேயே 5 குட்டி 10 குட்டி வாங்கி அவங்க வீட்டில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வராங்க. பெட்டைக்குட்டியெல்லாம் வந்து இவங்க கறிக்காக விற்றுட்டு கிடா குட்டிகள் மட்டும் கொண்டு வந்து விற்கிறாங்க. ஒரு 500 600 லாபம் ஒரு குட்டிக்கு வந்தால் கூட போதும்னு சொல்லி விற்கிறாங்க. ஏதாவது டிசீஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம முன்கூட்டியே தகவல் சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி காலங்களில் நம்ம குட்டிகளை எடுத்து கொடுக்க மாட்டோம்.